மார்னிங் ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அபவுட் ட்ரோஜான். ஓகேங்களா? ஸோ ரிமோட் ஆக்சஸ் ட்ரோஜான் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஓகே, ஸோ சைபர் செக்யூரிட்டி டாபிக் இதில் வந்து வருது. ஸோ ஏன் ரீசெண்டாக நியூஸ்ல வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 3-4 days பேக் பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் சைபர் அட்டாக் ஹேப்பன். ஓகே, சைபர் அட்டாக் நடந்திருக்கு. அந்த சைபர் அட்டாக் நம்ம என்னென்ன டேர்ம் பண்றோம்? சப்ளை செயின் சைபர் அட்டாக் அப்படின்னு சொல்றோம். யூஸ்வலா அந்த சைபர் அட்டாக் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருப்போம், நம்ம கம்ப்யூட்டர்ல ஒரு வைரஸ் வந்துருச்சு, இல்ல நம்ம கம்ப்யூட்டர்ல வந்துட்டு ஒரு ஸ்பைவேர் வந்துருச்சு அப்படின்னா சைபர் அட்டாக்னு சொல்லுவோம் இல்லையா, ரைட்? இல்ல ஒரு லோக்கலைஸ்டு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் எய்ம்ஸ் இருக்கு, ஓகே, இல்ல நம்ம அகாடமி இருக்கு, இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல சைபர் அட்டாக் நடக்கலாம். இது எப்படின்னா, நம்ம வந்துட்டு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுவோம் இல்லையா, ரைட்? அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர்லயே சைபர் அட்டாக் பண்ணா அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ற எல்லாருடைய லேப்டாப் ஆர் வாட் எவர் டிவைசஸ் எல்லாத்துலயுமே என்ன ஆயிரும்? சைபர் அட்டாக் நடக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? சப்ளை செயின் சைபர் அட்டாக் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ ஆக்சியோஸ் அப்படிங்கிறத வந்துட்டு டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நார்த் கொரியா வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணது அப்படிங்கிற ஒரு பேஜ் இருக்கு. ஓகே, ஸோ மைக்ரோசாஃப்ட் அவங்கலாம் வந்துட்டு நார்த் கொரியா ஸ்பான்சர் பண்ணதுன்னு சொல்றாங்க. ஓகே, ரைட். இந்த ஆக்சியோஸ்ன்றது என்ன அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி. ஓகே, ஸோ இந்த இந்த இதுதான் என்ன பண்ணியிருக்கிறாங்க? அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப யார் இந்த வெர்ஷன்ஸை வந்துட்டு 2 வெர்ஷன்ஸ் பர்டிகுலரா அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க? ஸோ யாரெல்லாம் அந்த 2 வெர்ஷன்ஸை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்றாங்களோ, ஸோ சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அப்ப அதை டெவலப் பண்றதுக்கு யூஸ் பண்றவங்க எல்லாருமே வந்துட்டு தே ஆர் ப்ரான் டு திஸ் மால்வேர் அட்டாக். ஓகே, நம்ம சொன்ன மாதிரி எண்ட் யூசர்ஸ் டார்கெட் பண்றதுக்கு பதிலா ஸ்ட்ரெயிட்டா சப்ளை செயினையே நம்ம வந்துட்டு அட்டாக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி நம்ம பண்றதுனால என்ன, ஸோ இது எப்படி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆக்சியோஸ் இருக்குது இல்லையா, இதோட மெயின்டைனர்கிட்ட இருந்து பாஸ்வேர்டை திருடிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பாஸ்வேர்டை திருடினது மூலமா மொத்தமா எல்லாத்தையுமே பண்ணிட்டு ஹேக் பண்ணிட்டாங்க. ஓகே, ரைட். ஹேக் பண்றது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ஹேக் பண்ணதுக்கு அப்புறமா ஒன்று பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுதான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? இந்த ட்ரோஜானை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ரைட். அப்ப ட்ரோஜான்றது என்ன? ஸோ இந்த ட்ரோஜான் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு லெஜிட்டிமேட் ஃபைலாவோ இல்ல ஒரு சாஃப்ட்வேர் ஆகவோ நம்மளுக்கு பாக்குறதுக்கு அது ஒரு லெஜிட்டிமேட் ஃபைல் மாதிரி தெரியும். ஓகே, லீகல் ஃபைல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அது நம்மளுக்கு விசிபிளா இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்துட்டு நம்ம ட்ரோஜான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ரைட்? ஸோ டிஸ்கைஸ்ட் அஸ் ட்ரோஜான். ஆனா இது என்ன பண்ணிருக்கோம்? நம்மளுக்கு வந்துட்டு பாக்குறதுக்கு டிஸ்கைஸ்டா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வைரஸ் எல்லாம் வைரஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, லேப்டாப்ல வைரஸ் வந்தா என்ன ஆகும்? சாஃப்ட்வேர் ரன் ஆகிறதெல்லாம் ஸ்லோ ஆக ஆரம்பிக்கும், ரைட்டா? ரொம்ப லேகா இருக்கும், லைக் ஓவரா ஹீட் ஆக ஆரம்பிக்கும், இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கு இல்லையா. ஆனா இந்த இது பார்த்தோம் அப்படின்னா வி காண்ட் ஐடென்டிஃபை. நம்மளோட சிஸ்டத்துல வந்துட்டு ஒரு ஃபைல் இப்படி இருக்குன்றதே நம்மளுக்கு தெரியாது. ஓகே, ஸோ இட் வில் பி இன் ஸ்டெல்த் மோட். ஓகே, மறைஞ்சுதான் இருக்கும் எப்பயுமே. ஸோ இன்ஸ்டால் சாஃப்ட்வேர் பாக்குறதுக்கு லீகல் சாஃப்ட்வேர் மாதிரி இருக்கும். இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்துட்டு லைக் அட்டாக்கர் யாரோ அவங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் பண்ணி விட்டுரும், ஹேக்கருக்கு. ஓகே, ஸோ இட் ஆக்ட்ஸ் அஸ் அ டோர் ஃபார் தி ஹேக்கர். ஓகே, அண்ட் பர்டிகுலரா எதை வந்துட்டு டார்கெட் பண்ணும்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோலையுமே எடுத்துக்கும். பர்டிகுலரா எதுனா இந்த ரிமோட் ஆக்சஸ் ட்ரோஜான் அப்படிங்கிறது வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோலை வந்துட்டு ஃபுல்லா எடுத்துக்கிறது. ஓகே, அது போக வேற என்னெல்லாம் வேலை பண்ணும் இந்த ட்ரோஜான் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இது வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி வைரஸ் மாதிரி இது இருக்காது. பட் இதனால நீங்க என்னென்னலாம் வந்துட்டு பண்றீங்க, உங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்பை பண்ணிட்டே இருக்க முடியும். ஸோ இட் கேன் வியூ, இட் கேன் மூவ், டெலீட் ஆர் டவுன்லோட் சென்சிட்டிவ் ஃபைல்ஸ். ஓகே, அண்ட் உங்களுக்கே தெரியாம உங்களுடைய வெப்கேமை வந்துட்டு ஆன் பண்ணும், மைக்ரோஃபோனை வந்துட்டு ஆன் பண்ணும், ஸ்பை பண்ணும். ஓகே, தென் அது போக கீ ஸ்ட்ரோக். ஸோ கீ ஸ்ட்ரோக் இந்த சென்ஸ் நம்ம வந்துட்டு டைப் அடிக்கிறோம், பாஸ்வேர்ட் போடுறோம் அப்படின்னா அந்த பாஸ்வேர்ட் போடுறதுக்கு நம்ம டைப் அடிப்போம் இல்லையா, ஸோ அந்த ஒவ்வொரு பாஸ்வேர்ட் டைப்பிங்கையுமே அதனால நோட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ நம்ம டைப் பண்றத நோட் பண்றது மூலமா இட் கேன் கெயின் ஆர் லாகின் கிரெடென்ஷியல்ஸ். ஓகே, ஸோ லாகின் ஐடி என்ன, யூசர் ஐடி என்ன, பாஸ்வேர்ட் என்ன, இது எல்லாத்தையுமே அதனால தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ரைட். தென் அது போக பாத்தீங்க அப்படின்னா கமாண்ட்ஸ் அதனால கொடுக்க முடியும், டிரைவ்ஸை ஃபார்மேட் பண்ண முடியும். ஸோ அதனால இட் கேன் லான்ச் அட்டாக்ஸ் ஆன் அதர் கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, இப்போ ஒரு கம்ப்யூட்டர் நம்மளுக்கு ஹேக் ஆனா அதை வச்சு இன்னொரு கம்ப்யூட்டரையும் நம்மளால ஹேக் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ட்ரோஜான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ லான்ச் அட்டாக் ஆன் அதர் கம்ப்யூட்டர்ஸ். ஓகேவா?
ஸோ அதர் டைப்ஸ் ஆஃப் மால்வேர் அப்படின்னு பார்த்தோம்னா லைக் வைரஸ், ரூட் கிட்ஸ், ஆட்வார்ஸ், ஸ்பைவேர், ரான்சம்வேர்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. ஓகே, ஸோ அதில் இம்பார்ட்டண்ட்டானது என்னன்னா ரான்சம்வேர். ஸோ ரான்சம்வேர் வந்துட்டு உங்களோட ஃபைல் ஒன்று இருக்கு அப்படின்னா உங்க ஃபைலை வந்துட்டு அது லாக் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேங்களா, யாரை வந்துட்டு ஹேக்கரோ அவங்க என்ன பண்ணிடுவாங்க, உங்களோட ஃபைலை லாக் பண்ணிக்குவாங்க. இப்போ நீங்க அதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதாவது என்கிரிப்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்க அதுக்கு கோடு போடணும். அப்போ டீக்ரிப்ட் பண்ணணும் அப்படின்னா யூ நீட் டு பே மணி. ஓகே, ஸோ அதனால ரேன்சம் கேட்கறதுனால இட் இஸ் ரான்சம்வேர். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பைவேர். ஸோ உங்களோட இதில் இருக்கும் அண்ட் காட் இன்ஸ்டால். அதுக்கப்புறம் எதுவும் பண்ணாது, லைக் உங்களை வந்துட்டு ரான்சம்வேர் மேலே எதுவும் கேட்காது. ஜஸ்ட் உங்களை வந்துட்டு ஸ்பை பண்ணிட்டே இருக்கும். நீங்க என்னென்ன பண்றீங்கன்றதை மட்டும் நோட் பண்ணிட்டே இருக்கும். உங்களோட ஹிஸ்ட்ரிஸ் பாக்குறது, ஓகே, ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு பார்க்கும். ஈவன் கால்ஸ், மெசேஜஸ் எல்லாம். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரோஜன் ஹார்ஸ். இப்போ நம்ம பார்த்ததான் என்னது ட்ரோஜன். ஸோ ஏன் இந்த ட்ரோஜன்ற அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ட்ரோஜன் ஹார்ஸ் இருக்கு இல்லையா, ரைட். ஸோ இந்த ட்ராய்னு ஒரு ஸ்டோரி இருக்கு இல்லையா, ஸோ அதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரோஜான் அப்படின்ற மக்களை வந்துட்டு அட்டாக் பண்ணணும் இவங்க. ட்ரோஜான் வார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மக்கள் வந்துட்டு அட்டாக் பண்றதுக்கு இன்னொரு குரூப் இருக்கு. ஸோ இந்த குரூப் என்ன பண்றாங்க அப்படின்னா லைக் இந்த ட்ரோஜான் மக்கள் வந்துட்டு தே ஆர் சீல்டு. ஒரு பெரிய வால் வச்சு சீல்டா இருக்காங்க. அவங்கள உள்ள வந்துட்டு அட்டாக் பண்ணவே முடியல. அப்ப இந்த அப்போசிஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஹார்ஸை வந்துட்டு நல்ல பெரிய ஒரு ஹார்ஸை வந்துட்டு கிஃப்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ரெடி பண்ணி அந்த அந்த ட்ரோஜான் சாரி அந்த ட்ரோஜான் பிளேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வாளுக்கு முன்னாடி அதை வச்சுட்டு போயிடுறாங்க. பட் ஆனா அந்த வால் அந்த குதிரைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா, ஸோ அந்த குதிரைக்குள்ள சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. பட் பாக்குறதுக்கு இவங்களுக்கு என்ன தெரியும், சரி ஓகே நம்மளுக்கு வந்துட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிடுவாங்க, எல்லாரும் போனதுக்கு அப்புறமா அதை எடுத்துட்டு உள்ள கொண்டு வந்துருவாங்க. உள்ள கொண்டு வந்து இவங்க வச்சிருவாங்க. நைட் என்ன ஆயிரும், அதுல இருந்து சோல்ஜர்ஸ் வெளியில வந்து எல்லாருக்கும் மத்த ஆர்மி மென் உள்ள வர்றதுக்கு கேட் ஓபன் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வார் நடந்துரும். ஸோ டிசெப்டிவா, ஸோ சீக்ரெட்டா வந்துட்டு டிஸ்கைஸ் பண்றாங்கல்ல, இதை வந்துட்டு கிஃப்ட் மாதிரி டிஸ்கைஸ் பண்ணி வருது. ஸோ அந்த மாதிரி பாக்குறதுக்கு லீகல் ஃபைல் மாதிரி நம்மளுக்கு தெரியுது. பட் உள்ள வந்ததுக்கு அப்புறமா இட் இஸ் ஓப்பனிங் த பேக் டோர் ஃபார் அதர்ஸ். ஓகே, ஸோ அதனால இதை நம்ம வந்துட்டு ட்ரோஜான் ஹார்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு வார்ம். வார்ம்ன்றது என்ன அப்படின்னா வைரஸ் மாதிரி தான் இருக்கும், பட் ரெப்ளிகேட் ஆகிக்கிட்டே இருக்கும். வைரஸ் ரெப்ளிகேட் ஆகாது, ரெப்ளிகேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, தென் நெக்ஸ்ட் பாட்நெட் இம்பார்ட்டன்ட். பாட்நெட் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ட்ரோஜான் வந்துட்டு இட் கேன் ஹேக் அதர் கம்ப்யூட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மற்ற கம்ப்யூட்டர்ஸ் மேலேயும் அட்டாக் நடக்க முடியும் அப்படின்னா அதுக்கு பேர் பாட்நெட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு ஃபுல்லா ஜாம்பி கம்ப்யூட்டர். ஸோ கண்டினியூ இப்போ இதை அட்டாக் பண்றவங்க திரும்ப இப்படி ஜாம்பியில வந்துட்டு ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்க யாரை கடிச்சு வைக்கிறாங்களோ அவங்களும் ஜாம்பி ஆயிருவாங்க. திரும்பவும் அவங்க இன்னொருத்தவங்க கடிச்சு வச்சா அவங்க ஜாம்பி ஆயிருங்க. ஸோ மல்டிப்ளை ஆகிட்டே போகுது இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா இந்த பாட்நெட். ஓகே, ஸோ இதை வந்துட்டு ஒரு சிங்கிள் ஹேக்கர் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரூட் கிட். ரூட் கிட்ன்றது பர்டிகுலரா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சஸ் மட்டும் வச்சுக்கிறது. ஓகேவா, ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்சஸ். தென் கீலாகர், நம்மளுடைய கீஸ் நம்ம என்னெல்லாம் வந்துட்டு டைப் பண்றோமோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும். லாகின் கிரெடென்ஷியல்ஸை எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு FCRA அமெண்ட்மெண்ட் பில் 2020. FCRA stands for Foreign Contribution Regulation Act. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் 1976ல கொண்டு வராங்க. 2010ல வந்துட்டு லைக் தே ரீவேம்ப்ட் இட். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டரான இதாக வந்துட்டு 2010ல வந்துட்டு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் 2020ல அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. தென் அகைன் நவ் 2026 அமெண்ட்மெண்ட். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த FCRA எதை ரிலேட்டடா டீல் பண்ணோம் அப்படின்னா அக்செப்டன்ஸ் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபாரின் ஃபண்ட்ஸ். ஓகே, நம்ம வாங்குறதும் சரி அதை யூட்டிலைஸ் பண்றதையும் பார்ப்பாங்க. அப்ப ஜஸ்ட் ரிசீவ் பண்றது மட்டும் இல்ல, ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்றோம், தட் இஸ் ஆல்சோ வாட்ச்டு பை திஸ் ஆக்ட். ஓகே, ஸோ ஃபாரின் ஃபண்ட்ஸ் யார்கிட்ட இருந்து ஃபண்ட்ஸ் வரணும், ஃபாரின் ஃபண்ட்ஸ் பை, இது முக்கியம், இண்டிவிஜுவல்ஸ், அசோசியேஷன்ஸ் அண்ட் கம்பெனிஸ். சம்டைம்ஸ் இந்த ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்கறப்ப ட்ரிக்கியா இருக்கிறதுக்கு இந்த பார்ட்ல இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்றத விட்டுருவாங்க, இல்ல நோ இண்டிவிஜுவல்ஸ் ஆர் நாட் இன்க்ளூடட் அப்படின்னு காட்டுவாங்க. பட் அப்படி கிடையாது. ஃபாரின் ஃபண்ட்ஸ் இண்டிவிஜுவல்ஸ், கம்பெனிஸ் அண்ட் அசோசியேஷன், ஸோ NGOs, இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் இவங்க எல்லாரும் ரிசீவ் பண்றாங்க அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் ஸ்க்ரூட்டினி. ஓகே, ஸோ 2000 மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே வரும். ஓகே, இட் கம்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், ரைட். ஸோ 2010ல பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்டான அந்த சொன்னோம் இல்லையா மெயின் ரீவாம்ப் ஹேப்பன்ட் இன் 2010ன்னு சொல்லிட்டு. ஸோ அதுல வந்துட்டு என்னென்னலாம் இம்பார்ட்டன்டான ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா லைக் நம்மளுக்கு வந்துட்டு
எந்த என்ஜிஓ இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்ஜிஓ இருக்கு, that NGO is receiving fund அப்படின்னா they have to register it. Okay, so they need registration certificate. ரெஜிஸ்டர் பண்ணணும். யார் கிட்டக்க? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கிட்டக்க ரெஜிஸ்டர் பண்ணணும். வேலிட் ஃபார் 5 years. அப்ப ஒரு தடவை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா 5 வருஷத்துக்கு வேலிட். அப்ப 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? திரும்பவும் we need to renew it. ஓகே, ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் கிடைக்கும். ஓகே, எந்தெந்த டொமைன்ஸ் அப்படிங்கிறதுக்கும் ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. எல்லா டொமைனும் கிடையாது. கல்ச்சுரல், எக்கனாமிக், எஜுகேஷனல், ரிலீஜியஸ், சோஷியல், இந்த 5 கிரைட்டீரியா ஏரியாஸ்ல மட்டும்தான் அவங்களால இந்த என்ஜிஓஸ் எல்லாம் ஓபன் பண்றாங்க அப்படின்னா அதுல இருந்து ஃபாரின்ல இருந்து ஃபண்ட்ஸ் வந்து வாங்கிக்க முடியும். ஓகே, தி ஹெல்த் இஸ் நாட் இன்க்ளூடட், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஓபன்லாம் பண்ணிட்டாங்க, லைக் ஃபாரின் ஃபண்ட்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலும் யூட்டிலைசேஷன் காட்டணும் இல்லையா? ஸோ தே நீட் டு ஷோ ஆனுவல் ரிட்டர்ன்ஸ். ஓகே, மஸ்ட் ஃபைல் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ். ஸ்ட்ரிக்டா வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஓகே, இது இம்பார்ட்டன்ட். ஸோ யாரெல்லாம் வந்துட்டு பார்டு, ஓகே, ஸோ யாரெல்லாம் ஃபாரின் ஃபண்ட்ஸ் வாங்க முடியாது அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் கேண்டிடேட்ஸ். ஓகே, ஸோ எம்பி எம்எல்ஏ மட்டும் கிடையாது, எலெக்ஷனுக்கு நிற்கிறோம் அப்படின்னாலுமே நம்ம ஃபாரின் ஃபண்ட்ஸ் வாங்கியிருக்க கூடாது. ஸோ எலெக்ஷன் கேண்டிடேட்ஸ். ஸோ திஸ் ஒன் இது வந்துட்டு லூப் ஹோல் மாதிரி நம்மளுக்கு மிஸ் பண்ணிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லெஜிஸ்லேச்சர்ல இருக்கக்கூடியவங்க எம்எல்ஏ, எம்பி. ஓகே, தென் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஓகே, ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்ஸ், பாலிடிக்ஸ் ரிலேட்டடா இருக்கிற யாருமே வந்துட்டு ஃபாரின் ஃபண்ட்ஸ் வாங்க முடியாது. ஓகே, தென் நியூஸ் பேப்பர்ஸ். ஸோ ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர்ஸ், மீடியாஸ், அவங்களுமே வந்துட்டு ஃபாரின் ஃபண்ட் வாங்க முடியாது. ஓகே, ஸோ இதை எப்போ கொண்டு வராங்க? 2010ல வந்துட்டு கொண்டு வராங்க. ஓகே, நெக்ஸ்ட் 2020ல வந்துட்டு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு என்ஜிஓ இருக்கு அப்படின்னா இட் ரிசீவ்ஸ் ஃபண்ட் இல்லையா? ஸோ ஒரு 100% ஒரு ஃபண்ட் அதுக்கு ரிசீவ் ஆகுதுன்னா அதுல 50% earlier it was used for administrative expenses. பட் அதை இப்போ வந்துட்டு ரெடியூஸ் பண்ணி 20% மட்டும்தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸுக்கு யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ தே கட் இட் டவுன். ஓகே, நெக்ஸ்ட் டிரான்ஸ்பரிங் ஃபாரின் ஃபண்ட்ஸ். இப்போ அவங்களுக்கு ஃபாரின் ஃபண்ட் ரிசீவ் ஆயிருக்கும். அவங்களுக்கு ஒரு என்ஜிஓ இருக்குது, ஆர்கனைசேஷன் ஏ அப்படின்னா இன்னொரு ஒரு என்ஜிஓக்கு வந்துட்டு இவங்க அனுப்புறதோ இல்ல வேற ஏதாவது பர்சன்ஸுக்கு அனுப்புறதோ வந்துட்டு வச்சுக்க கூடாது. ஸோ எந்த ஆர்கனைசேஷனுக்கு ரிசீவ் ஆகுதோ, என்ன பர்பஸ்க்கு இட் வாஸ் ரிசீவ்டோ, ஸோ ஒன்லி வி நீட் டு யூஸ் இட் ஃபார் தட் பர்பஸ். ஓகே, ஸோ நோ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஓகே, ஸோ நோ டிரான்ஸ்ஃபரிங். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மேண்டேட்டரி ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே, ஸோ கம்பல்சரி ஆதார் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அண்ட் ஃபண்ட்ஸ் ரிசீவ் ஆகிறது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கம்பல்சரியா FCRA அக்கௌண்ட் அப்படின்ட்டு SBI நியூ டெல்லி பிரான்ச். ஓகே, SBI மட்டும்தான், அதுவும் நியூ டெல்லி பிரான்ச் மட்டும்தான். அந்த ஒரு பிரான்ச்ல FCRA அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்கணும். அந்த அக்கௌண்ட்ல மட்டும்தான் ஃபாரின் ஃபண்ட்ஸ் வரும் அவங்களுக்கு. ஓகே, ஸோ தே கேன் ரிசீவ் ஒன்லி த்ரூ தட் அக்கௌண்ட். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு 2020ல கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஏன் அது நியூஸ்ல வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ரீசன் நம்ம சொன்ன மாதிரி இல்ல பில்லு வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, March 25 வந்து லோக்சபால வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பாஸ் பண்ணிட்டாங்களான்னு கேட்டா இன்னும் பாஸ் பண்ணல. இட் வாஸ் சைட்லைன் பிகாஸ் லாட் ஆஃப் டிபேட்ஸ். ஓகே, ஸோ ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் கொண்டு வராங்க இதுல அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கு. பட் தேர் இஸ் நோ டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி. ஸோ அதனால அப்பாயின்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் அத்தாரிட்டி யாரு கீழே வருவாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே தான் வருவாங்க. ஓகே, சென்ட்ரல் அத்தாரிட்டி. அப்ப அந்த அத்தாரிட்டிக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கு? ஓகே, they can take over means they can take over the assets. ஓகேங்களா? அப்ப என்ஜிஓ இருக்குன்னா அந்த என்ஜிஓ வந்துட்டு ஃபாரின் ஃபண்ட்ஸும் வரும். அது போக அவங்க அசட்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த அசட்ஸையுமே டேக் ஓவர் பண்ணிக்க முடியும். ஓகே, தென் சூப்பர்வைஸ், மேனேஜ். ஓகேங்களா? மேனேஜ் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் அண்ட் அசட்ஸ். ஓகேவா? ஸோ யாருக்கெல்லாம் ஈவன் எப்போ இது இதை வந்துட்டு எப்போ பண்ணலாம் அவங்க? ஓகே, ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு என்ஜிஓ, நான் ஃபாரின் ஃபண்ட் வாங்கிட்டு இருக்கிறேன். அப்போ என்னோடதான் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு டேக் ஓவர் பண்ணிக்குமான்னு கேட்டா இல்ல. ஓகேங்களா? ஸோ இப்போ இது எப்போ டேக் ஓவர் பண்ணிக்கும் அப்படின்றதுக்கும் ரூல்ஸ் இருக்கு. ஸோ இஃப் FCRA ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கேன்சல் ஆயிட்டாவோ, சரண்டர் ஆயிட்டாவோ, எக்ஸ்பயர் ஆனாவோ. ஓகே, ஸோ வாலண்டரியா நான் போய் சரண்டர் பண்றேன், போதும் இதுக்கு மேல நான் இந்த என்ஜிஓ வந்துட்டு ரன் பண்ணல அப்படின்னு நான் சரண்டர் பண்றேன். ஆர் இட் கெட் கேன்சல்ட் டியூ டு சம் ஆக்டிவிட்டிஸ். ஓகே, மேபி லைக் நேஷனல் செக்யூரிட்டி ரீசன்னால வந்துட்டு சில என்ஜிஓஸ் வந்துட்டு க்ளோஸ் பண்றது. ஓகே, ஸோ அந்த ரீசன்ஸ்னால
ஆர் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு பட் நான் ரெனியூ பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது யார் கைக்கு போயிடும்? எஃப்சி லைக் கவர்மெண்டோட கைக்கு போயிடும். ஓகே ரைட். அதுவும் அது எப்படி போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. தே ஹேவ் ஸ்பெசிஃபிக்கலி மென்ஷன்ட் இட் ஆட்டோமேட்டிக் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ். அப்போ உடனே அவங்க கைக்கு வந்துட்டு போயிடும் கவர்மெண்ட் கைக்கு. ஓகே லாங் ப்ராசஸ்லாம் கிடையாது. ஓகே அண்ட் ஈவன் பார்ட்லி கிரியேட்டட் பை ஃபாரின் ஃபண்ட்ஸ். 100% ஃபாரின் ஃபண்ட்ஸ் தான் இருக்கணும்னு கிடையாது. 50% ஃபாரின் ஃபண்ட்ஸ் வந்தாலும் கூட இந்த மாதிரி அவங்களோட இது கேன்சலோ சரண்டரோ எக்ஸ்பயரோ ஆனாலும் கவர்மெண்ட் கேன் டேக் ஓவர். ஓகே ரைட். தென் அது போக அந்த அத்தாரிட்டிக்கு வந்து என்ன பவர் இருக்கும், வேற என்ன பவர் இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம். ஒரு பவர் பார்த்தோம் டேக் ஓவர், சூப்பர்வைஸ், மேனேஜர். இன்னொன்னு என்ன அப்படின்னா தே ஹேவ் பவர்ஸ் ஆஃப் சிவில் கோர்ட். ஓகே சிவில் கோர்ட்டுக்கு என்னெல்லாம் பவர்ஸ் இருக்கும். ஓகே அந்த எல்லா பவருமே இவங்களுக்கு இருக்கும். தென் இதுல இருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொசீட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தட் கோஸ் டு கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே ப்ரொசீட்ஸ் கோஸ் டு கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் எக்ஸ்பயர்டுன்னு சொல்லிட்டோம் இல்லையா, அப்ப எப்ப எக்ஸ்பயர் ஆகும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் வரும். ஸோ எப்ப எக்ஸ்பயர்ட் அப்படின்னா ரெனியூவல் அப்ளிகேஷன் நம்ம பண்ணல ஓகேங்களா, 5 வருஷம் முடிஞ்சிச்சு, திரும்ப ரெனியூக்கு அப்ளிகேஷனே நம்ம போடல அப்படின்னா எக்ஸ்பயர். இல்ல கவர்மெண்ட் ரெனியூ பண்றத டினை பண்ணிட்டாங்க அப்படின்னா தட் இஸ் கன்சிடர்டு எக்ஸ்பயர். ஸோ அதாவது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு ஓகேங்களா, எக்ஸ்பயர் ஆனதுக்கு அப்புறமா நான் போய் ரெனியூவல் பண்றேன்னு சொல்லக்கூடாது. எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னாடியே ரெனியூவல் வந்துட்டு எடுத்து வச்சுக்கணும். ஓகே 5 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா 5 இயர்ஸ் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நான் போயிட்டு ரெனியூ பண்றேன்னு சொல்லக்கூடாது. அந்த 5 இயர்ஸ் முடியறதுக்கு முன்னாடியே ரெனியூ பண்ணிருக்கணும். அப்படி பண்ணலைனாலும் இட் இஸ் டீம்ட் அஸ் எக்ஸ்பயர். ஓகே ரைட். ஸோ அது போக இந்த ரெனியூவல் பண்றோம் இல்லையா, இதையுமே கம்பல்சரியா வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுவும் ஆன்லைன் போர்ட்டல்ல. ஓகே அகைன் சேம் இட் இஸ் வேலிட் ஃபார் 5 இயர்ஸ். அது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். ஓகே ரைட். நெக்ஸ்ட் வேற என்ன புதுசா வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த நியூஸ்ல வந்துட்டு நியூஸ் பேப்பர் இந்த ரெஜிஸ்டர்டா இருக்கிறவங்க வந்துட்டு தே ஷுட் நாட் கெட் ஃபாரின் ஃபண்ட்ஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதை வந்துட்டு எக்ஸ்டெண்டட் டு இண்டிவிஜுவல்ஸ். இண்டிவிஜுவல்ஸுக்கும் அதை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அது கிடையாது. மீன்ஸ் இப்ப நம்ம சோஷியல் மீடியா இருக்கு, யூடியூப் இருக்கு, நான் சேனல் நடத்துறேன், நான் பாட்டுக்கு ஏதாவது பேச முடியாது. ஓகே ஐ ஷுட் நீட் எவிடன்ஸ். ஓகே ஸோ அப்ப அந்த அந்த பர்சனுக்கு நம்ம பேசுறதுக்கு நம்ம அக்கௌண்டபிளோ இல்லையோ, பட் நம்ம ஃபாரின் ஃபண்டு வாங்கிட்டு கூட அவங்களுக்கு சாதகமா பேசலாம் இல்லையா. ஸோ அதனால அப்படி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ரூலிங் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. பிகாஸ் இட் இன்ஃப்ளூயன்சஸ் லாட் ஆஃப் பீப்புள். ஸோ ஃபாரின் ஃபண்டு வாங்கிட்டு நம்ம கண்ட்ரிக்கு அகேன்ஸ்டா பேசுறது இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக. ஓகே ஸோ பர்சன்ஸ் என்கேஜ்ட் இன் நியூஸ் அண்ட் ப்ராட்காஸ்ட். ஓகே நெக்ஸ்ட் இம்ப்ரிசன்மெண்ட். ஸோ இந்த இப்போ நம்ம சொன்ன இந்த மொத்த எஃப்சிஆர்ஏ ஆக்ட்லையுமே ஸோ இதுல வந்துட்டு நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம், ஓகே வி டிடன்ட் ஒபே அப்படின்னு பார்த்தோம்னா இம்ப்ரிசன்மெண்ட் வந்துட்டு இருக்கு. ஓகே ஸோ தட் இம்ப்ரிசன்மெண்ட் வாஸ் ரெடியூஸ்டு ஃப்ரம் 5 இயர்ஸ் டு 1 இயர். ஸோ ரெடியூஸ்டு. தென் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன். இப்போ இந்த எஃப்சிஆர்ஏ ரிலேட்டடா ஒரு இஷ்யூ வந்துருச்சு, அதை வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரியா தே நீட் அ சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல். ஓகே ஸோ கவர்மெண்டோட அப்ரூவல் தேவை. ஓகே ஸோ அது ஈவன் யாருக்கு அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டே அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனை இனிஷியேட் பண்றாங்கன்னு வச்சுப்போம், அப்படின்னாலுமே இட் நீட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் அப்ரூவல். ஓகேவா ரைட். ஸோ இதுல வந்துட்டு பிரச்சனையாகிறது என்ன அப்படின்னா முக்கியமா இந்த பாயிண்ட் தான். ஸோ ஸ்டேட் கவர்மெண்டோடைய அப்ரூவல், ஸ்டேட் கவர்மெண்ட்டே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்டோடைய அப்ரூவல் தேவை. ஓகேங்களா ஸோ அதுதான் வந்துட்டு கன்சர்ன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் அப்படின்றதுக்கு தனியா ஒரு கிளாஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுபடி என்னன்னா சப்போஸ் நம்ம இந்த அசட்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த அசட்ஸ்ல ரிலீஜியஸ் சைட் ஏதாவது வருது அப்படின்னா அதை வந்துட்டு இந்த கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதுக்கு திரும்பவும் யாருக்கு போகும்? இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்து தானே சொன்னோம், கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிக்கும், கவர்மெண்ட் மேனேஜ் பண்ணிக்கும். பட் ரிலீஜியஸ் சைட்ன்ற பெர்ஸ்பெக்டிவ்ல கவர்மெண்ட் அதை வந்துட்டு வேற ஏதாவது ஒரு பர்சனுக்கோ ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கோ வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஓகே பட் இதுவே மற்றதுனா என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் வில் டேக் ஓவர் ஆகும். ஓகே ஸோ இதனால another person or entity who belongs to the same religion. ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அசைன் பண்ணிடுவாங்க திரும்பவும். ஓகே ஸோ இப்போ இதில் இருக்க கன்சர்ன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா சவுத்தில் பார்த்தோம் அப்படின்னா பர்டிகுலர்லி லாட் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா தே ஆர் ரன் பை மைனாரிட்டிஸ். ஓகே ஸோ அவங்க வந்துட்டு ஃபாரின் ஃபண்ட்ஸ்ல வந்துட்டு டிபெண்ட் ஆகி இருக்காங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு இஷ்யூ. ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸோ அதனால தேர் டெல்லிங் லைக் இட் இஸ் தேர் டார்கெட்டிங் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு பேச்சு. ஓகே நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஓவரேஜ். பிகாஸ்
கம்ப்ளீட் டேக் ஓவர் வந்துட்டு அந்த அத்தாரிட்டி நினைச்சா பண்ணிக்கலாம்னு சொல்றோம். அண்ட் இட் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ்ன்னு சொல்றோம். ஸோ தீஸ் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் ஓவர் ரீச். நெக்ஸ்ட் ஃபெடரலிசம் கன்சர்ன்ஸ். ஸோ விசா, ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணாலுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் வேணும். ஸோ அது வந்துட்டு இட் இஸ் பிரீச்சிங் ஃபெடரலிசம். ஸோ கவர்மெண்ட் சைடு வந்துட்டு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இட் இஸ் டு கண்ட்ரோல் ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ஒன்லி டார்கெட்ஸ் இல்லீகல் மிஸ்யூஸ். ஓகே, ஸோ வேற எந்த லீகலான இஷ்யூஸ்லாம் நாங்கள் எதுவும் இன்வால்வ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்டோட ஸ்டேட்மெண்ட். ஓகே, அப்போ எஃப்சிஆர்ஏல வந்துட்டு எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட், எஃப்சிஆர்ஏ 2010 பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா 2020 அமெண்ட்மெண்ட் பார்த்துருக்கோம், 26 அமெண்ட்மெண்ட் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ஸ்டில் இட் இஸ் நாட் பாஸ்ட். நெக்ஸ்ட் எனர்ஜி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்தியா 2026. ஸோ எவ்ரிதிங் இஸ் ஃபேக்ட்ஸ். ஓகேங்களா, ஃபேக்ட் தான். இதே மாதிரி நீங்க எதுல படிப்பீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட்ல வரும். ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு என்விரான்மெண்ட்குள்ள நீங்க படிச்சுட்டு வரணும். ஓகே, ஸோ இது யார் ரிலீஸ் பண்றாங்க? ஸோ இட்ஸ் ரிப்போர்ட், ரைட்? ஸோ ஹூ இஸ் ரிலீசிங் இட்? தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், NSO, அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, ரைட். ஸோ இது வந்துட்டு 33rd எடிஷன். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, டோட்டல் பிரைமரி எனர்ஜி சப்ளை க்ரோ டு 2.95% இயர் ஆன் இயர். ஸோ மீன்ஸ் ஒவ்வொரு வருஷமும் 2.95% வந்துட்டு க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பிரைமரி எனர்ஜின்னு சொல்லிட்டோம் இல்லையா, நம்மளுக்கு எனர்ஜி தெரியும், நிறைய எனர்ஜிஸ் இருக்கு. சோலார் இருக்குது, பெட்ரோல் இருக்குது, ரைட், நியூக்ளியர் இருக்குது, நிறைய டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கு. அப்போ பிரைமரி அப்படின்னா மட்டும் என்ன, செகண்டரினா என்ன? ஓகே, ஸோ பிரைமரி எனர்ஜி அப்படின்னா தட் இஸ் ஃபவுண்ட் இன் நேச்சர். க்ரூட் ஆயில், தென் யுரேனியம், சோலார், இதெல்லாம் நம்மளுக்கு நேச்சராகவே அப்படியே அதே ஃபார்ம்லேயே நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ செகண்டரி அப்படின்னா இந்த பிரைமரியில இருந்து நம்மளுக்கு டிரைவ் ஆகக்கூடிய சோர்சஸ் எனர்ஜிஸ். ஓகே, ஸோ அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் க்ரூட் ஆயில்ங்கிறது பிரைமரினா, க்ரூட் ஆயில இருந்து வி ஆர் டேக்கிங் பெட்ரோல். ஓகே, அப்போ பெட்ரோல்ன்றது செகண்டரி, ரைட்? தென் சோலார் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரியில வந்துடும். எலக்ட்ரிசிட்டி, இப்போ அதுல இருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்றோம் அப்படின்னா அது வந்துட்டு செகண்டரி, ரைட்? ஸோ இது வந்துட்டு எனர்ஜி. ஓகே, ஸோ எனர்ஜி என்ன ஆயிருக்கு, நம்மளுக்கு ஓவராலா சப்ளையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் சப்ளை ஹேஸ் இன்க்ரீஸ்டு. ஓகேங்களா, தென் செகண்ட் ஒன் இஸ் கன்சம்ஷன். ஸோ கன்சம்ஷனும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ 30% கன்சம்ஷன் ரேட் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கு. அதே மாதிரி 18,000 மெகா ஜூல்ஸ் பெர் பர்சன். ஓகே, ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு எலக்ட்ரிசிட்டி. அப்போ ஒரு பர்சனோட எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், நிறைய இடத்துல போய் அது ரீச் ஆயிருக்குன்னு அர்த்தம். பீப்புள் ஆர் க்ரோயிங். ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்துட்டு ஜாஸ்தி ஆகிக்கிட்டே வருது. ஸோ ரைசிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஓகே, நெக்ஸ்ட் கோல் என்ன பண்ணுது, ஸ்டில் இட் இஸ் த டாமினன்ட் எனர்ஜி சோர்ஸ். ஓகே, 79% ஆஃப் டொமஸ்டிக் எனர்ஜி வந்துட்டு நம்மளுக்கு கோல்ல இருந்து தான் கிடைக்குது. ஓகே, ஸோ இது எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ப்ரிலிம்ஸ்ல வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறப்போ இந்த மாதிரி தருவாங்க. ஓகே, ஸோ கோல் தான் வந்துட்டு ஜாஸ்தியா யூஸ் பண்றோம் இல்லை, ஸோ நம்மளுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். அது ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும், ரொம்ப ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டினாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ் பார்த்தா தான் நம்மளுக்கு அது தெரியும். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ கேன் அப்ளை இன் டு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங். ஓகே, ஸோ இப்போ கோல் தான் இன்னும் டாமினண்டா இருக்கு. ஸோ வி டிடன்ட் oblige ஃபார் ஃபேஸிங் அவுட் ஆஃப் கோல். ஓகேங்களா, பட் ஃபேஸ் டவுன் ஆஃப் கோல் வந்துட்டு நம்ம நம்மளுடைய லைக் UNFCCC இருக்கு இல்லையா, ஸோ அந்த கமிட்மெண்ட்ஸ்ல வந்துட்டு ஃபேஸ் டவுன் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம், ஃபேஸ் அவுட் சொல்ல கிடையாது. ஸோ அப்படின்றப்போ ஸ்டில் நம்மளுக்கு கோல் தான் வந்துட்டு டாமினண்டா யூஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகே, பட் இருந்தாலும் கோலுடைய இம்போர்ட்ஸ் வந்துட்டு இட் டிக்ளைன்டு பை 8%. ஓகே, கோலோடைய இம்போர்ட் வந்துட்டு நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு. தென் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்டு பவர் கெப்பாசிட்டி. ஓகே, டோட்டல் இன்ஸ்டால்டு பவர் கெப்பாசிட்டி ஸோ 520 GW. பொட்டன்ஷியல் வேற, இன்ஸ்டால்டு பவர் கெப்பாசிட்டி வேற. ஓகேங்களா, பொட்டன்ஷியல் இந்த சென்ஸ் யூ கேன் யூட்டிலைஸ் இட். ஓகேங்களா, அதை யூட்டிலைஸ் பண்றதுக்கு ஒரு சம்திங் வி ஹேவ் எஸ்டாப்ளிஷ், அப்படி மெக்கானிசம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம், பில்டிங் கட்டிட்டோம். பட் ரிவர் இருக்கு அப்படின்னா அதோடைய பொட்டன்ஷியல். ஆனா அதுல டேம் நம்ம கட்டணும் அப்படின்னா தானே நம்மளுக்கு அதுல இருந்து ஹைட்ரோ பவர் எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். ஸோ அப்பதான் அது என்னது, இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி. ஓகேங்களா, இன்ஸ்டால்டு ஃபெசிலிட்டி. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கு, 520 GW இருக்கு. ஓகே, ஸோ அந்த 520 GW 52%
நான் ஃபியூயல் சோர்சஸ்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ ஃப்ரம் நான் ஃபியூயல் சோர்சஸ் 52%. So it's a good one. Okay, still it is a good one. So see, non-fossil fuel அப்படின்றப்போ அதுல renewable energy plus ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி டேம்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது, தென் அதுக்கப்புறம் நியூக்ளியர். ஓகேயா, ரைட்? அப்ப ரெனியூபிள் எனர்ஜின்றது நம்மளுக்கு என்னெல்லாம் வரும்? சோலாரு, விண்டு, ஜியோ தெர்மல், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ரெனியூபிள். பட் நியூக்ளியர் எனர்ஜியை நம்ம என்ன பண்ணல, நியூக்ளியர் எனர்ஜியை ரெனியூபிள் கூட நம்ம ஆட் பண்ணல, ஹைட்ரோவையும் ரெனியூபிள் கூட ஆட் பண்ணல. எதனால? பிகாஸ் தண்ணி மழை பெய்யல அப்படின்னா ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண முடியாது. நியூக்ளியர்ன்றதும் யுரேனியம்ல இருந்து நம்ம எடுக்கிறது. ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு அதை தீர்ந்து போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ தே ஆர் நான் ரெனியூபிள். ஓகே, தே ஆர் நான் ரெனியூபிள், நான் ஃபாசில் ரிசோர்சஸ். ஓகே, ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சோலார் எனர்ஜி பொட்டன்ஷியல் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 33 lakh மெகாவாட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் 70% ஆஃப் இந்தியாஸ் ரெனியூபிள் எனர்ஜி பொட்டன்ஷியல். இது நோட் பண்ணி வச்சுக்கணும். 6 ஸ்டேட்ஸ்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, குஜராத், அப்புறம் ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, மத்திய பிரதேஷ். ஓகே, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா. ஓகே, ஸோ 6 ஸ்டேட்ஸ்ல இருந்து நம்மளுக்கு ரெனியூபிள் எனர்ஜி பொட்டன்ஷியல் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ நம்மளுக்கு ஜென்ரேஷன் பண்ற இடத்துல இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ற இடம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த இடத்த நம்மளுக்கு லாசஸ் வந்து 17% இட் ஹேஸ் ரெடியூஸ்ட். ஓகே, 22% to 17%. ஸோ அதுவும் நல்ல விஷயம். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட். ஓகே, மீன்ஸ் குளோபல் லெவல்ல வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஹை லெவல்ல நம்ம இருக்கும். ஓகே, ஸோ நிறைய லாசஸோட கம்பேர் பண்ணும்போது we are okay, we are in good position. Next we have installed a lot of smart meters. Okay, so smart meters நம்ம போறதுனால வேஸ்டேஜை வந்துட்டு நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது எல்லாமே இருந்தாலும் ஸ்டில் நம்மளுடைய க்ரூட் ஆயில் இம்போர்ட் எவ்வளோ இருக்கு? 88% இருக்கு. ஸோ ஸ்டில் we are dependent on crude oil. Means we are dependent for பெட்ரோல், டீசல், இது ரைட் இல்லையா? ஸோ இது எல்லாமே நேச்சுரல் கேஸ் எல்லாமே நம்மளுக்கு க்ரூட் ஆயில்ல இருந்தா கிடைக்குது. ஓகே, ஸோ அதனால நம்மளுக்கு 88% ஸ்டில் we are dependent. Okay, so we need to promote lot of renewable energy source. Okay, right. So we saw 3 things. So energy statistics India 2026 report. Okay, அதுக்கப்புறம் FCRA ஆக்ட் பார்த்துருக்கோம், அமெண்ட்மெண்ட் பில் பார்த்துருக்கோம் இப்போ ரீசெண்ட் 2026. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம்? ட்ரோஜான் பார்த்தோம், ரைட்? ஸோ மால்வேர், ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மால்வேர் அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். ரைட், தட்ஸ் இட் ஃபார் டுடே.